பார்த்தீங்கன்னா கன செயல்களின் பண்புகள். ஓகேவா? கன செயல்களின் பண்புகளில் 2 பண்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன பண்புலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிமாற்று பண்பும் சேர்ப்பு பண்பும் பார்ப்போம். ஓகேவா? பரிமாற்று பண்பும் சேர்ப்பு பண்பும் இன்றைக்கி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பரிமாற்று பண்பு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி என்பன எவையேனும் இரு கணங்கள் எனில், ஏ மற்றும் பி என்பன எவையேனும் இரு கணங்கள் எனில் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி சேர்ப்பு ஏ. அதாவது ஏ சேர்ப்பு ஏ பின்னு கண்டுபிடிச்சாலும் பி சேர்ப்பு ஏன்னு கண்டுபிடிச்சாலும் சேமாக இருக்கணுமா. சரியா? கணங்களின் இது கணங்களின் சேர்ப்பு பரிமாற்று பண்பு ஃபஸ்ட்டு உள்ளது. ரெண்டாவது உள்ளது கணங்களின் வெட்டு சேர்ப்பு பண்பு. ஃபஸ்ட்டு உள்ளது கணங்களின் சேர்ப்பு பரிமாற்று பண்பு. செகண்ட் உள்ளது கணங்களின் வெட்டு பரிமாற்று பண்பு. ஃபஸ்ட் உள்ளது சேர்ப்பு, செகண்ட் உள்ளது வெட்டு பரிமாற்று பண்பு. சரியா? செகண்ட் உள்ளது என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி வெட்டு ஏ. அதே தான், மாற்றி நீங்கள் போட்டாலும் அது ஒன் போல் இருக்கணும். அதை தான் நம்ம ஒன் போல் இருந்ததுன்னா அதை தான் நம்ம பரிமாற்று பண்பு உடையது அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? எடுத்துக்காட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி மற்றும் பி ஈக்குவல் டு சிஇஜிஹெச் எனில் கணங்களின் சேர்ப்பு கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்புகளை சரிபார்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ தீர்வுன்னு போட்டுட்டு ஏ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கோம், பி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். இப்போ ஏ யூனியன் பினா ரெண்டையும் சேர்த்து எழுதிடுறோம். பி இருக்குது, சிஇஎஃப்ஜிஹெச் அதை அப்படியே சேர்த்து எழுதியிருக்கோம். பி யூனியன் ஏனா அதே மாதிரி தான் பியும் ஏவையும் சேர்த்து எழுதியிருக்கோம். எழுதும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? பிசிஇஎஃப்ஜிஹெச். ஸோ ரெண்டுமே நமக்கு சேமாக இருக்குது, ரெண்டுமே ஒன் போல் இருக்குது. இப்போ 1 மற்றும் 2லிருந்து ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி சேர்ப்பு ஏ, ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி சேர்ப்பு ஏ அப்படின்னு கிடச்சிட்டு. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்? கணங்களின் சேர்ப்பு பரிமாற்று பண்பு உடையது என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ கணங்களின் சேர்ப்பை சரிபார்த்துட்டோம். கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்பை நம்ம சரி பார்ப்போம். சரியா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? பிஇஎஃப்ஜி. பி என்ன கொடுத்துருக்காங்க? சிஇஜிஹெச். இப்போ ஏ வெட்டு பினா ஏல பி இருக்குது, இங்கே பியில் பி இருக்கான்னு பார்த்தா இல்லை, இ அங்கே இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அப்போது காமனாக உள்ளது தான் நம்ம எழுதுவோம், பொதுவாக உள்ளது. அப்போ இ வந்துடும். அங்கேயும் எஃப் இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை, அங்கே ஜி இருக்குது, இங்கே பியில் ஜி இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ன, ஜியையும் எழுதிடும். இப்போ என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயும் ஜியும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பி வெட்டு ஏ. பி வெட்டு ஏனா இங்கே சி இருக்குது, அங்கே சி இருக்கா இல்லை, இங்கே இ இருக்குது, அங்கே இ இருக்கா இருக்குது. அப்போ அதை எழுதுவோம். இங்கே ஜி இருக்குது, அங்கே ஜி இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ அப்போ அதையும் எழுதுவோம். ஹெச் இங்கே இருக்குது, அங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதை எழுத மாட்டோம். ஸோ ரெண்டுக்கும் பொதுவானது என்ன கிடச்சிருக்கு? இயும் ஜியும். ஸோ இப்போவும் நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு, அந்த ஏ வெட்டு பியும் பி வெட்டு ஏவும் ஈக்குவல்னு தெரிஞ்சுட்டு, ஃபஸ்ட்டு உள்ளதை தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கடுத்து உள்ளதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா அதை ரெண்டையும் 1 2ன்னு வச்சுருக்கோம்ல, அதனால இதை 3 and 4ன்னு வச்சுருக்கோம். இப்போது 3 மற்றும் 4லிருந்து என்ன சொல்லிடலாம்? ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி வெட்டு ஏ கணங்களின் வெட்டுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இது இப்போ பரிமாற்று பண்பு பார்த்தோம். இப்போ சேர்ப்பு பண்பு பார்ப்போம். சரியா? சேர்ப்பு பண்புனா என்னன்னு பார்ப்போமா? ஏ பி மற்றும் சி எவையேனும் 3 கணங்கள் எனில் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. முதல்ல ஏ யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அதை யூனியன் சொல்லிட்டோம். ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. சரியா? ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி. அப்படின்னா என்னென்னா, பி சேர்ப்பு சி கண்டுபிடிச்சிட்டு அது கூட ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியும் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போதும் ஏ சேர்ப்பு பி
கண்டுபிடிச்சிட்டு சேர்ப்பு சி கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் ஒன் போல் வந்ததுன்னா அதை தான் நம்ம சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெட்டு பி வெட்டு சி, அதாவது பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிட்டு அதோட ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிட்டு வெட்டு சி கண்டுபிடிக்கும் போது இந்த ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுன்னா அதை தான் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஈக்குவலாக வந்ததுன்னா அதுவும் வெட்டுக்கான சேர்ப்பு பண்புடையது அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? என்னென்னா எடுத்துக்காட்டு 1.20. சரியா? a ஈக்குவல் டு -1/2 0 1/4 3/4 2, b ஈக்குவல் டு 0 1/4 3/4 2, 5/2 மற்றும் c ஈக்குவல் டு -1/2 1/4 1 2 5/2 எனில் a வெட்டு b வெட்டு c ஈக்குவல் டு a வெட்டு b வெட்டு c என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நமக்கு பொதுவாகவே சேர்ப்பு பண்பை சரிபார்க்க பரிமாற்று பண்பை சரிபார்க்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? சேர்ப்பு பண்பில் அந்த வெட்டுக்கான சேர்ப்பு பண்பை மட்டும் சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த பண்பையும் அவங்களே கொடுத்துட்டாங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை, கண்டுபிடிச்சா மட்டும் போதும். பி வெட்டு சி ஓகேவா? பி வெட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். பி வெட்டு சி கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பி வெட்டு சினா பிக்கும் சிக்கும் காமனாக பொதுவாக உள்ள உறுப்பை எழுதணும். சரியா? பொதுவாக உள்ள உறுப்பு என்னலான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கா? இல்லை. அங்கே 1/4 இருக்குது, இங்கே 1/4 இருக்கா? இருக்குது. அப்போ எழுதணும். 3/4 அங்கே இருக்குது, இங்கே 3/4 இருக்கான்னு பார்த்தா இல்லை. 2 அங்கே இருக்குது, இங்கே 2 இருக்கா? இருக்குது. அங்கே 5/2 இருக்குது, சியில் இங்கே 5/2 இருக்குது. ஸோ அப்போ 5/2ஐயும் எழுதணும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1/4 2 5/2ன்னு கிடச்சிருக்கு. சரியா? இப்போது அடுத்து ஏ வெட்டு பி வெட்டு சி ஓகேவா? ஏ வெட்டு பி வெட்டு சி கண்டுபிடிக்க போகிறோம். மொத்தமாக ஃபுல்லுத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏக்கும் பி வெட்டு சிக்கும் காமனாக எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இங்கே 1/4 இருக்குது, அங்கே 1/4 இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ அதை எழுதணும். இங்கே 2 இருக்குது, ஏல அங்கே 2 இருக்கான்னு பார்த்தா இருக்குது, அதையும் எழுதிடுவோம். இங்கே 5/2 பி வெட்டு சியில் 5/2 இருக்குது, அங்கே 5/2 இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ அப்போ அதை எழுதக்கூடாது. இப்போ நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு? 1/4ம் 2வும் கிடச்சிருக்கு. சரியா? ஏ வெட்டு பி வெட்டு சிக்கு 1/4ம் 2வும் கிடச்சிருக்கு. அதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிடுவோம். சரியா? சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சரியா? இப்போ அடுத்து இந்த சைடில் உள்ளதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடதுபுறம் உள்ளதை கண்டுபிடிச்சோமா? இப்போ வலதுபுறத்தில் உள்ளதை கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஏ வெட்டு பியை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கும் போது ஏக்கும் பிக்கும் பொதுவான உறுப்பு இருந்தால் அதை எழுதணும். சரியா? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? -1/2 அங்கே இருக்குது, இங்கே -1/2 இருக்கான்னு பார்த்தா இல்லை. அங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்கான்னு பார்த்தா இருக்குது. அப்போ 0வை எழுதுவோம். இங்கே 1/4 இருக்குது, அங்கே 1/4 இருக்கான்னு பார்த்தா இருக்குது, அதையும் எழுதுவோம். இங்கே 3/4 இருக்குது, அங்கேயும் 3/4 இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ அதனால் அதையும் எழுதுவோம். 2 இங்கே இருக்குது, அங்கே இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ அதையும் எழுதுகிறோம். அவ்வளோதான். சரியா? இப்போ என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு? ஏ வெட்டு பிக்கு 0 1/4 3/4 2. இப்போ ஏ வெட்டு பி கூட வெட்டு சி கண்டுபிடிக்கணும். சரியா? ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிருக்கோமா? அது கூட வெட்டு சி கண்டுபிடிக்கணும். சரியா? வெட்டு சி கண்டுபிடிக்கணும்னா என்ன? நமக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கும் சிக்கும் பொதுவான உறுப்பு இருந்தால் அதை எழுதுவோம். சரியா? இருக்கான்னு பார்ப்போமா? இங்கே 0 இருக்குது, அங்கே 0 இருக்கா? இல்லை. இங்கே 1/4 இருக்குது, ஏ வெட்டு பியில் 1/4 இருக்குது, சியில் 1/4 இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ அதை எழுதுவோம். இங்கே 3/4 இருக்குது, அங்கே சியில் 3/4 இருக்கா? இல்லை. அப்போ அதை எழுத மாட்டோம். ஏ வெட்டு பியில் 2 இருக்குது, அங்கே சியில் 2 இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ அதையும் எழுதுவோம். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுட்டு சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன எழுத போகிறோம்? 2லேயுமே பொதுவான உறுப்பு தான் இருக்குது. தெரியுதா? 1/4 2 இருக்குது, இங்கேயும் 1/4 2 இருக்குது. ஸோ இதிலிருந்து சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு பி ஏ வெட்டு பி வெட்டு சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதும். சரியா? ரொம்ப ஈஸி தான். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மற்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா?